அன்பிற்கினியவர்களே, மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலய பங்கிலிருந்து இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வணக்கங்கள். ஆழித் துரும்பெனவே அங்குமிங்கும் முன்னடிமை, பாழில் திரிவதென்ன பாவம் பராபரமே. தாயுமானவர் அவர்களின் அர்த்தமுள்ள வார்த்தைகள் இவை. பல நேரங்களில் திக்கு தெரியாத காட்டில் இருப்பது போல, கடலில் தவிக்கும் துரும்பை போல, நிராதரவாய் நிற்கதியாய் போகின்ற பாதை புரியாமல், ஆறுதல் கூற ஆளே இல்லாமல், நேசக்கரம் நீட்டி நம் கண்ணீரை துடைக்க யாருமில்லாமல், நெஞ்சம் உடைந்து சிதறும் சூழ்நிலையை நாம் உணர்ந்திருப்போம். அறியாத ஊருக்கு தெரியாத பாதையில் நடக்க முடியுமா? முடியும். ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம்மோடு இருந்தால். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள இறை வசனங்கள் இதைத்தான் விளக்குகின்றன. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தோரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். அன்புக்குரியவர்களே, இது முதல் வசனம். 4வது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் என்று வாசிக்கின்றோம். இதற்கு இடையிலே கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கின்றார். 7 விதமான ஆசீர்வாதங்கள். விவிலியத்திலே 7 என்கிற எண் முழுமையை குறிக்கும். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவருடைய கரங்களிலே நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து விட்டால் அவருடைய ஆசீர்வாதத்தோடு எதையும் செய்ய நம்மால் நிச்சய முடியும். லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலே முதல் அதிகாரத்தில் இயேசுவினுடைய பிறப்பு பற்றிய செய்திகள் வருகின்ற பொழுது, வானதூதர் கபிரியேல் அன்னை மரியாவுக்கு தோன்றி அருள் மிக பெற்றவளே வாழ்க என்கிற வாழ்த்துரையை, ஆசீர்வாதத்தை, கடவுளின் ஆசீர்வாதத்தை கூறுகின்றார். நீ ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். மரியாள் இதை கேட்டு கலங்கி இது எப்படி நிகழும் கேள்வி கேட்கின்றார். தயக்கப்படுகின்றார், கலக்கப்படுகின்றார். இது எப்படி நிகழும்? வானதூதர் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும், நீ பெறுகின்ற குழந்தை புனிதமானதாக, அருள் நிறைந்ததாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமையும். இந்த வாழ்த்துரையை கேட்டதும் மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு நிகழட்டும். அன்புக்குரியவர்களே, நாம் கலங்குகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது, தவிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தனது வரங்களை வாரி கொடுக்க தயாராயிருக்கின்றார். வாரி கொடுக்கின்ற வள்ளல் அவர். அதை பெற்றுக்கொள்ள நமது வெற்றுக்கரங்களை திறந்து வைப்போம். நன்றி.